அனைவருக்கும் வணக்கம். 46வது அதிகாரம் சிற்றினம் சேராமை. சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றுமாய் சூழ்ந்துவிடும். அதாவது சான்றோர்கள் பெருந்தன்மையான மனிதர்கள் கீழ்குணம் உடையவர்களின் நட்பையும் தொடர்பையும் வச்சிக்க அஞ்சுவார்கள். ஆனால் தீயவர்களிடம் சகஜமாக பழகுவார்கள். நிலத்தியல்பால் நீர் திரிந்தச்சாகும் மாந்தருக்கு இனத்தியல்பது ஆகும் அறிவு. அதாவது நிலத்தில் உள்ள நீர் அது எந்த இடத்துல இருக்குங்கிறத பொறுத்து தான் அதை நம்ம கணிக்கணும். நீர் எங்கே இருக்கோ அதை பொறுத்து தான் அதனுடைய மதிப்பு. அதுபோல் மனிதரோட குணம் அவர்களின் சேர்க்கையை பொறுத்தே அறியப்படுகிறது. மனத்தானாம் மாந்தருக்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். மனதிற்கேற்ப மனது எப்படி இருக்கோ அது போல தான் ஒருத்தவர்களை உணர்வும் அமைகிறது. அதனால் ஒருவனை அடையாளம் காட்டுறது கூட அவர்களுடைய தொடர்பு தான். மனது உளது போல காட்டி ஒருவருக்கு இனது உளதாகும் அறிவு. அதாவது ஒருவனுடைய மன உணர்வுகள் தான் அவனுடைய சேர்க்கையை பொறுத்தே அமைகிறது. அவனுடைய மன உணர்வுகள் தான் அவர்களுடைய சேர்க்கைக்கும் காரணம். மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனத்தூய்மை தூவாவரம். அதாவது மன தூய்மையும் செயல் தூய்மையும் அவன் சேர்ந்திருக்கும் சேர்க்கையும் கூட்டத்தையும் பொறுத்தே அமைகின்றன. மனத்தூயாருக்கு எச்சும் நன்றாகும் வினை, இனம் தீயாருக்கு இல்லை நன்றாகும் வினை. மனம்ல தூய்மை இருக்கிறவர்கள் புகழ் பெறுவார்கள். வாழ்க்கையில் நல்ல தொடர்புகள் பெற்றவர்களுக்கு எல்லா காரியங்களும் நல்லபடியாகவே நடக்கும். மண்ணலம் மண்ணீர் காக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும். நல்ல மனம் என்ன பண்ணும்னா உயிரின் செல்வம். ஒருவருக்கு நல்ல மனம் இருக்கிறதுங்கிறது மிகவும் சிறப்பானது. நல்லினை சேர்க்கை இருக்க பற்றியா ஆங்களா, அது அதை விட சிறப்பானது. அது எல்லா புகழும் நமக்கு வாங்கி தந்துடும். மணலம் நன்குடையராயினும் சான்றோருக்கு இளநலம் ஏமா புடைத்து. நல்ல மனமே இருந்தாலும் நல்ல சேர்க்கை பெற்றிருந்தாதான் அது மிகவும் பாதுகாப்பானது. மனநலத்தின் ஆகும் மறுமையற்ற அகதும் இளநலத்தின் ஏமாப்பு உடைத்து. அதாவது நல்ல மனம் எல்லா பிறவிகளுக்கும் நன்மை தரும். அதோடு சேர்ந்த நல்ல சேர்க்கையும் இருந்துவிட்டால் அதை விட பாதுகாப்பானது வேறு எதுவும் இல்லை. நல்லத்தின் உங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல். நல்ல என தொடர்பு போன்ற துணை இந்த உலகில் வேறு எதுவுமே இல்லை. தீயின தொடர்பு போல இந்த உலகில் தீமை வேறு எதுவுமே இல்லை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை சேனல். நாளைக்கு 47வது அதிகாரத்தில் உள்ள 10 குறள்களையும் அதனுடைய பொருள்களையும் விளக்கமாக பார்க்கலாம். நன்றி.